மனநோய் தீர்ப்பவள் மாங்கல்யம் காப்பவள் அப்படின்னு சொல்லப்படுற அம்மனை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இவங்களுக்கு புற்றுநோயை குணப்படுத்தக்கூடிய அதிசய சக்தி இருக்கு அப்படின்னு நம்பப்படுது. நான் யார் பத்தி பேசிட்டு இருக்கேன்னு பாத்தீங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவெற்றியூர் அப்படின்ற ஊர்ல இருக்கக்கூடிய பாகம் பிரியா அம்மையை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். சிவனினுடைய பாதியாக நின்று, அதாவது பாகம் பிரியாமல் நின்று மகாவிஷ்ணுவின் காலில் ஏற்பட்ட புற்றை குணப்படுத்தியதால் தான் இவங்களுக்கு பாகம் பிரியாள் அப்படின்ற பெயர் வந்ததா சொல்லப்படுது. மனதில் ஏற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி, உடல்ல ஏற்பட்ட எப்படியாப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி, இந்த அம்மன் தீர்த்து வைப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை இன்றளவிலும் மக்கள் கிட்ட இருந்து வருகிறது. எந்த மாதிரியான விஷக்கடி, பாம்பு கடி எதுவா இருந்தாலும் சரி, இந்த அம்மன் கோயில்ல வியாழக்கிழமை இரவுல போய் தங்கிட்டு மறுநாள் காலை, அதாவது வெள்ளிக்கிழமை காலை சூரிய உதயத்திற்கு முன்னாடி அங்குள்ள வாசுகி தீர்த்தத்துல நீராடிட்டு அங்குள்ள சுயம்புவாக தோன்றிய சிவலிங்கத்தை பூஜித்து வந்தோம்னு சொன்னா நிச்சயம் அந்த பிரச்சனையில இருந்து நம்ம விடுபடலாம். நம்ம நினைச்சு போற காரியத்துக்கான பதில், அதாவது அது நல்லபடியா நடக்குமா அப்படின்ற விஷயத்த வியாழக்கிழமை இரவு நம்ம அங்க தங்கும் போது நம்மளுடைய கனவுல சர்ப்பம் வந்து அதுக்கு பதில் சொல்லிட்டு போகும் அப்படின்னு இன்றளவிலும் நம்பப்பட்டு வருது. பாகம்பிரிய அம்மையை பத்தின வரலாறு தெரிஞ்சுக்க நினைச்சீங்கன்னா நான் ரிலேட்டட் வீடியோல கொடுத்திருக்கேன். கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க.